السلام عليكم. أعوذ بالله من الشيطان الرجيم. كلا إن كتاب الأبرار لفي عليين وما أدراك ما عليون كتاب مرقوم يشهده المقربون إن الأبرار لفي نعيم على الأرائك ينظرون تعرف في وجوههم نضرة النعيم يسقون من رحيق مختوم ختامه مسك وفي ذلك فليتنافس المتنافسون ومزاجه من تسنيم عينا يشرب بها المقربون. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் சார்பாக நடத்தப்படுகிற இந்த ரமலான் மாத சிறப்பு தஃப்சீர் நிகழ்ச்சியில் பல்வேறு விதமான வசனங்களுக்கான விளக்க உரையை தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு சூரத்துல் முத்தஃபிஃபீன் என்கிற அத்தியாயத்தினுடைய 18 முதல் 28 வரையிலான வசனங்களுக்கான விளக்க உரையை பார்க்க இருக்கிறோம். அதில் இந்த வசனங்கள் பிரதானமாக நல்லவர்களுடைய பதிவேடான இல்லியூன் தொடர்பாகவும் அவர்களுக்கு மறுமையில் அளிக்கப்பட இருக்கிற நிரந்தர இன்பங்கள் தொடர்பாகவும் இறைவன் இதில் நமக்கு தொடர்ச்சியாக கூறுகிறான். இதற்கு முந்தைய வசனங்களை நாம் பார்க்கிற போது அந்த வசனங்களில் சிஜ்ஜீன் எனப்படக்கூடிய தீயவர்களுடைய அவர்கள் தொடர்பான அந்த பதிவேடை பற்றியும் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனைகள் பற்றியும் இறைவன் பேசுகிறான். அப்ப இந்த வசனங்களை நாம் பார்க்கிற போது அல்லாஹ் பேசுகிறான், கல்லா இன்ன கிதாபுல் அபராரி லஃபி இல்லியீன். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இதுல சொல்லி காட்டும் பொழுது நல்லவர்களின் பதிவேடு இல்லியூனில் இருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறான். இல்லியூன் எனப்படக்கூடிய இந்த ஏட்டில் பதிவு செய்யப்படக்கூடியவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்கிற முதல் அடிப்படையை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். இப்போ நல்லவர்களாக இருக்கணும் என்றால் நாம் நம்முடைய பார்வையில் நீங்கள் யாரை நாம் நல்லவர் என்று தீர்மானிக்கிறோம்? ஒவ்வொருவருடைய பார்வையும் வித்தியாசப்படலாம். ஒவ்வொருவருடைய பார்வைக்கும் ஒருவர் நல்லவராக தெரியலாம், மற்றவருடைய பார்வைக்கு அவர் தீயவராக கெட்டவராக தெரியலாம். ஆனால் உண்மையில் இறை பார்வையில் அவர் நல்லவரா கெட்டவரா என்பதை வைத்துத்தான் இந்த ஏட்டில் பதிவு செய்யப்பட்டு பல சுகபோகமான மறுமையில் நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை ஒருவர் அடைய போகிறார் என்றால் அப்படியான நல்லவர்களாக நாம் எப்படி நம்மை உருவாக்கி கொள்வது என்று நாம் திருமறை வசனங்களை அணுகி பார்க்கும் பொழுது இந்த வசனத்தில் இடம்பெறுகிற அபரார் என்கிற வார்த்தை நீங்க பார்க்கலாம். யார் அந்த இல்லியூன் எனப்படக்கூடிய ஏட்டில் பதிவு செய்யப்பட இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிற போதே அல் அபுரார் நல்லவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பர் என்பதனுடைய பன்மை தான் அபுரார். அப்ப பிர் யார் நன்மைகளை செய்கிறார்களோ அவர்கள் தான் நல்லவர்களாக ஆக முடியும் என்கிற அடிப்படையில் நன்மை செய்வது தொடர்பாக இறைவன் என்ன சொல்கிறான், எதை நன்மையாக இறைவன் கருத்தில் எடுத்துக் கொள்கிறான் என்று திருமறை குர்ஆனில் நாம் அலசி பார்க்கிற போது சூரத்துல் பக்கராவில் இடம்பெறுகிற 177வது வசனத்தை நீங்க பார்க்கலாம். அதில் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் அந்த மக்களிடத்தில் இருந்த சில நம்பிக்கைகளை இறைவன் சுட்டி காண்பித்து பேசுகிறான். அல்லாஹ் என்ன சொல்றான், லைசல் பிர்ர அன்து வல்லு உஜூஹக்கும் கிபிலல் மஷ்ரிகி வல் மக்ரிப். கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ உங்கள் முகங்களை திருப்புவது மட்டும் நன்மையாக நீங்க கருதக்கூடாது, அது மட்டும் நன்மை இல்லை என்று இறைவன் சொல்லி காண்பித்து விட்டு சில விஷயங்களை நம்பிக்கை கொள்வத முதன்மையான அடிப்படை நாம நன்மை செய்யக்கூடிய விஷயமாக இறைவன் பதிவு செய்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான், ஒலாக்கின்னல் பிர்ர, எது நன்மை தெரியுமா, மன் ஆமன பில்லா, நீங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வது. இந்த விஷயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வது அப்படின்னு சொன்னா
ஏதோ நாம ஏனோ தானோ என்று இந்த விஷயத்தில் ஒரு அலட்சிய போக்கோடு இன்னைக்கு முஸ்லிம்களிடத்தில் இருக்கிற நம்பிக்கைகளை நீங்க பார்த்தீங்கன்னு வைங்களேன், அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்கிற நம்பிக்கையில் சிலர் இருக்கிறார்கள், இறைவன் உருவமற்றவன் என்கிற நம்பிக்கையில் இருக்கிறார்கள், இறைவன் குறித்தான அல்லாஹ் குறித்தான போதிய அவனுடைய ஆற்றல் தொடர்பாக அதை பிறருக்கு கொடுப்பது தொடர்பான எச்சரிக்கைகளை புரியாதவர்களாக பல முஸ்லிம்கள் இருப்பதை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹுதான் எல்லாவற்றையும் படைத்தான், அவன் மட்டும்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன், அவன் தனித்தவன், அவனுக்கு பல்வேறு விதமான பண்புகளும் அவனுக்கான தனித்துவமான ஆற்றல்களும் இருக்கிறது. இதை இன்னொருவருக்கு துளி அளவும் இருப்பதாக நாம் நினைத்துவிடக் கூடாது என்கிற அடிப்படையில் நம்முடைய நம்பிக்கை அமையணும். அதே மாதிரி அடுத்ததாக அந்த வசனம் பேசுகிறது வல் யௌமில் ஆகிரி, மறுமை நாளை அவர் நம்ப வேண்டும். இப்ப மறுமை என்கிற ஒரு அடிப்படையை நீங்க பாருங்களேன். இந்த நம்பிக்கை தான் ஒருவரை நல்லவராக உயர்த்தக்கூடிய நம்பிக்கையாக இருக்கிறது. இன்னைக்கு நாம் உலகத்துல நல்லவரா இருக்கணும்னு வைங்களேன், ஏன் இருக்கணும்? ஏன் மற்றவர்கள் எல்லாம் பல்வேறு விதமான தீமைகளில் ஈடுபட்டு தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டிருக்கிற போது நான் ஏன் நல்லவராக இருக்க வேண்டும் என்கிற கேள்வி நமக்கு எழுதல. இப்ப அதற்கான பதிலை மறுமையை நம்பி இருக்கக்கூடியவர்கள் சொல்ல முடியும். இந்த உலகத்துல போடாத ஆட்டத்தை போட்டவர்கள் எல்லாம் இன்னைக்கு பார்க்கிற போது சுகபோகமாக பல கோடிகளை கொள்ளையடித்து போய் வெளிநாடுகள்ல பல பார்ட்டிகளில் ஈடுபட்டு சவால் விடுகிற அளவிற்கு இன்றைக்கு அவ்வளவு மோசமான நிலையை நாம் பார்க்கிறோம். அவ்வளவு பணத்தொகைகளோடு ஓடியவர்கள், இந்தியா விட்டு சென்றவர்கள் எல்லாம் அப்படியான ஒரு நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது, அப்ப சட்டத்திற்கு புறம்பாக நடந்தாலும் பல்வேறு விதிமீறல்களை ஈடுபட்டாலும் பலரை ஏமாற்றினாலும் சுகபோகமாக வாழ்றாங்கன்னும் பொழுது அதை தேர்ந்தெடுக்காமல் நான் ஏன் நல்லவனாக வாழ வேண்டும் என்றால், மறுமையை நம்பினா மறுமையில் நமக்கான ஒரு பிரதிபலனை இறைவன் வைத்திருக்கிறான், அதில் ஒரு சிறந்த வாழ்க்கை இறைவன் ஏற்படுத்தி இருக்கிறான் என்று நாம் நம்பும் போதுதான் உண்மையிலுமே அந்த நம்பிக்கை பலனளிக்கக்கூடியதாக அமைகிறது. அப்ப இந்த நம்பிக்கை ஒருவரை நல்லவரை உருவாக்குவதற்கு பிரதானமா இருக்கு. அல்லாஹ்வை நம்புறது எப்படி நமக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி தீமைகளை செய்யாமல் நம்மை பாதுகாக்கிறதோ, மறுமை நம்பிக்கையும் அப்படியானது. அடுத்து அந்த பட்டியல்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிற போது வல் மலாயிகத்தி, வானவர்களை நம்ப வேண்டும். வானவர்கள் என்கிற ஒரு பிரிவினர், ஒரு படைப்பை இறைவன் படைத்திருக்கிறான், ஒளியால் அவர்களை படைத்திருக்கிறான். அவர்கள் இறைவனை துதித்துக் கொண்டிருக்கிற, இறைவன் சொல்லுகிற பணிகளை செய்யக்கூடியவர்களாக, லா யஸூனல்லாஹ அமர்ஹும், இறைவனுக்கு மாறு செய்யாதவர்கள், வயஃப்அலூன மா யுமரூன், இறைவன் இட்ட கட்டளைகளுக்கு அப்படியே கட்டுப்படக்கூடியவர்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அப்ப அப்பேற்பட்ட அந்த நபர்களை அவர்கள் பல்வேறு விதமான பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள், பலமானவர்கள். அவர்கள் பல ஊர்களை அழிப்பதற்கு இறைவன் அவர்களை பயன்படுத்தி இருக்கிறான். நம்மை பாதுகாக்கிற பாதுகாவலர்களாக இறைவன் நியமித்திருக்கிறான். நாம் செய்யக்கூடியவற்றை பதிவு செய்யக்கூடிய பதிவாளர்களாக அவர்களை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். இறைவனுடைய அருளை நம் மீது பொழிவதற்கான அருள்வானவர்களாக சிலரை நியமித்திருக்கிறான் என்று இப்படி அவர்களுடைய பணிகளை, அந்த தூது செய்தியை நபிமார்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற பணியாக இருக்கட்டும், அந்த வானவர்கள் இறந்தவர்களிடத்தில் கேள்வி எழுப்பக்கூடியவர்களாக இருக்கட்டும், சூறு ஊதக்கூடியவர்களாக இருக்கட்டும், மறுமை நாளில் பல்வேறு விதமான பணிகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு பணிகளுக்கு அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அடிப்படையோடு நாம நம்பணும். வல் கிதாபி, வேதத்தை நாம் நம்பணும். வேதத்தை நம்புவது என்றால், இந்த வேதம் என்பது எப்படி நமக்கு திருமறை குர்ஆன் நமக்கு இறக்கி அருளப்பட்டிருக்கிறதோ, இது போன்று இதற்கு முன்பாக அருளப்பட்ட பல்வேறு வேதங்கள் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. எல்லா தூதர்களுக்கும் அவர்களுக்கான அவர்களுடைய மொழியில வேதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல பெயர் குறிப்பிடப்பட்ட வேதங்கள் என்று நாம் பார்த்தோம்னா ஜபூர் என்கிற வேதம், தௌராத் என்கிற வேதம், இன்ஜீல் என்கிற வேதம், இதெல்லாம் நமக்கு முன்பே இருந்த வேதங்கள். இதில் எதுவும் பாதுகாக்கப்படவில்லை. திருமறை குர்ஆனை இறைவன் பாதுகாக்கப்பட்ட வேதமாக அறிவித்திருக்கிறான். அப்ப இதை நாம் கடைபிடிக்க வேண்டும். இப்படி ஒவ்வொருவருக்கும் தூதர்களுக்கும் பல வேதங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது என்கிற அடிப்படை நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அதே மாதிரி நபியின, நபிமார்களை நாம் நம்ப வேண்டும் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். நபிமார்களை பொறுத்தவரை அல்லாஹ்வின் தூதர் எப்படி நமக்கு இறுதி தூதராக வந்திருக்கிறார்களோ, அவர்கள் மட்டுமல்லாம ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அடுத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து தொடர்ச்சியாக அல்லாஹ்வின் தூதருக்கு முன்பாக
நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் பல்வேறு தூதர்கள், வலக்கத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா, ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நாம ஒரு தூதரை நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் என்றால், அப்ப இப்படி அந்த மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு அவர்களில் இருந்தே ஒருவரை தூதராக, மனிதர்களில் ஒருவரை தூதராக இறைவன் நியமித்திருக்கிறான் என்கிற அந்த நம்பிக்கையும் நமக்கு இருக்கணும். இந்த நம்பிக்கைகளை நன்மை செய்வதனுடைய பிரதான பண்பாக இறைவன் முதல் பண்பாக குறிப்பிட்டு காட்டுகிறான். இது சாதாரணமான ஒன்றும் கிடையாது. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் இதை சொல்லித் தருவதற்காகவே மனித தோற்றத்தில் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வந்து கேள்வி எழுப்புவதற்கு அல்லாஹ் ஒரு ஏற்பாட்டு செய்யறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அல்லாஹ்வின் தூதரிடத்தில் மல் ஈமான், ஈமான் என்றால் என்ன, அந்த நம்பிக்கை கொள்வது என்பது என்ன என்று கேட்கிற போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் சொல்றாங்க, அன் துமின பில்லா, நீங்கள் அல்லாஹ்வை நம்புவது, ஓ மலாயிகத்திஹி அவனுடைய வானவர்களை நம்புவது, ஓ குத்துபிஹி அவனுடைய வேதங்களை நம்புவது, ஓ ருசுலிஹி அவனுடைய தூதர்களை நம்புவது, ஒல் யௌமில் ஆகிரி மறுமை நாளை நம்புவது என்று இந்த பட்டியலை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த குர்ஆனுடைய வசனத்தில் சொல்லப்பட்ட பட்டியலை சொல்லிவிட்டு கூடுதலாக ஒரு அம்சத்தையும் அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், வ துமின பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி, அதோடு சேர்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுகிற போது விதியின் அடிப்படையில் தான் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து தான் நன்மையோ தீமையோ நடக்கிறது என்கிற ஒரு நம்பிக்கையும் ஒரு முஸ்லீமுக்கு இருக்கணும். இன்னைக்கு அப்படித்தானே, தேவையற்ற விஷயங்கள்ல தான் தான் சாதித்தோம் என்கிற அகந்தையோடு ஆணவத்தோடு ஒரு விஷயத்தை அணுகிற போது ஒரு மனிதன் இன்றைக்கு சீரழிந்து போவதை பார்க்கிறோம். மற்றவர்களை இழிவாக கருதுகிற நிலையில் போய் அதற்கு தள்ளப்படுவதை பார்க்கிறோம். எது நடந்தாலும் நல்லதா இருந்தாலும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நடந்துச்சு, பேரிழப்பு ஏற்படட்டுமே, நமக்கு வேண்டிய யாரும் இறந்து போகட்டுமே, எவ்வளவு பெரிய இழப்பு நடந்தாலும் கூட அல்லாஹ் நாடியது, விதித்தது, விதிப்படி அது நடந்தேறி விட்டது என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கும் என்று சொன்னால், அப்ப நாம எப்படியானவர்களாக உருவாகலாம் என்கிற இந்த அடிப்படைகளை பிரதானமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லித் தருவதையும் பார்க்கிறோம். அப்ப முதல்ல இந்த நம்பிக்கை கொள்கிற விஷயங்களை நல்லவராவதற்குரிய முதல் தகுதியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தர மாதிரி இந்த திருமறை வசனங்கள் நமக்கு கற்றுத்தந்தது. அடுத்ததாக நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அடுத்த இரண்டாவது அம்சமாக அல்லாஹ்வுடைய திருமறை வசனம் எதை பேசுகிறது? வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி தவில் குர்பா வல் யத்தாமா வல் மசாகின வப்ன சபீலி வஸ்ஸாயிலீன வஃபிர் ரிகாபி. அல்லாஹ்வின் மீது உண்டான அன்பின் காரணத்தினால உறவினர்களாக இருக்கிறாங்க, அவர்களுக்கு தேவையான விஷயங்களை வழங்குவதாக இருக்கட்டும், அவர்கள் கஷ்டப்படுகிற போது கொடுத்து உதவுவதாக இருக்கட்டும், அவர்களோடு நாம் அவர்களுக்கு செலவிடக்கூடிய விஷயங்கள்ல குடும்பத்துக்கு செலவிடுவதற்கே பலருடைய நிலை அப்படித்தான் இருக்கிறது. நாம் செய்கிற ஒரு கவல மனைவிக்கு ஊட்டக்கூடிய உணவிலிருந்து குடும்பத்திற்கு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செலவீனங்களையும் தர்மமாக இறைவன் அதற்கு நன்மை வழங்க இருக்கிறான் என்று சொல்லி காட்டுகிற போது, உறவினர்களுக்கு நாம் செலவு செய்வத 2 கூலியை பெற்றுத் தருகிற ஒரு நல்லமலாக அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. ஒன்னு தர்மம் செய்ததை தாண்டி உறவை பேணிய நன்மைகளும் நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்கிற அடிப்படை அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. அனாதைகளை அரவணைப்பது அடுத்ததாக அல்லாஹ் இந்த திருமறை வசனம் பேசுகிறது. அனாதை அரவணைப்போரோடு அல்லாஹ்வின் தூதர் மறுமையில் நானும் அவரும் இப்படி இருப்போம் என்று சொல்லுகிற அளவிற்கு சிறப்பு வாய்ந்தவராக மறுமையில் அவர் எழுப்பப்பட இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஏழைகளாக இருக்கக்கூடிய அவருடைய ஏழ்மையை போக்குவதற்கு வழிப்போக்கர்கள் வர்றாங்க, அவங்க போவதற்கான தொகை இல்லாமல் முடங்கி போய் இருக்கிறார்கள் என்கிற போது அவர்களுக்கு நாம ஆதரவு கொடுத்து அவர்களுக்கான செலவினங்களை செய்து அவர்களை ஊருக்கு செல்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவது, அதே மாதிரி யாசகம் கேட்கக்கூடிய நபர்களை அவர்கள் அந்த நிலைக்கிலிருந்து நாம மீட்டெடுக்க உதவுகிற விதத்தில் அவர்களுக்கு கொடுத்து உதவுவது, அடிமையை விடுதலை செய்கிற நிலை இன்றைக்கு இல்லை. இதை வைத்துத்தான் அடிமை தலையை ஒழிப்பதற்கு இஸ்லாம் இதை பயன்படுத்தி இருக்கிறது என்பதையும் பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த மாதிரியான செலவீனங்களை செய்வது, ஏன்னா பலருக்கு பல்வேறு நற்காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் கூட பணம் காசு செலவு செய்வது என்று வந்துருச்சு அப்படின்னா அதுல ஓரமாக ஒதுங்கி நிற்பதை பார்க்கிறோம். நமக்கெல்லாம் சரி வராது, வேறு எது வேணாலும் கேளுங்க, காசு கேட்டு வராதிங்க என்கிற மாதிரியாக பொருளாதாரத்தை இறைப்பாதையில் செலவு செய்வதில் மற்ற வீண் ஆடம்பரங்களையும் வீண் விரயங்களையும் செலவு செய்யக்கூடியவர்கள்
இப்படியான இறைப்பாதையில் செலவு செய்வதில் முனைப்பு காட்டாத நிலையை பார்க்கிறோம். இறைப்பாதையில் செலவிட்டால் இப்படியான ஒரு நல்லவர்களாக இறைவன் சொல்லக்கூடிய அந்த நல்லவர்களுடைய பட்டியலில் இடம்பெறக்கூடிய சூழல் அமையும் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த திருமறை வசனம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய கருத்து என்ன? அல்லாஹ் அடுத்ததாக எதை சொல்கிறான் அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, தொழுகை மற்றும் ஜகாத். அல்லாஹ்வுடைய திருமறை வசனம் சொல்கிறது, வஅகாமஸ் ஸலாத்த வஆத்த ஸகா. நீங்க நல்லவர்களுக்கான மூன்றாவது தகுதி என்னன்னா, அவங்க தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜகாத்தை வழங்குவார்கள். இன்னைக்கு நம்முடைய தொழுகைகள்ல எப்படி இருக்கிறோம் என்பதை நீங்க பாருங்க. கடமையான தொழுகைகள் விஷயத்துல ரொம்ப ஒரு அலட்சிய போக்கு. பலருக்கும் இந்த தொழுகை என்றால் ஏதோ பெருநாளுக்கு அல்லது வாரத்துக்கு ஒரு நாள் ஜும்மாவுடைய அன்றைக்கு தொழுதால் போதுமானது என்கிற அளவில் இருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். நாளை மறுமையில் முதல் கேட்கப்படக்கூடிய ஒன்றாகவும், மறுமையில் தொழாதவருக்கு சக்கர் என்கிற அல்லாஹ்வுடைய திருமறை வசனங்கள் சொல்கிறது, மா சலக்குக்கும் ஃபி சக்கர், ஏன் இந்த சக்கர் என்கிற நரகத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று கேட்கப்படுகிற போது, காலு லம் நக்கு மினல் முஸல்லி, நாங்கள் தொழுவோராக இல்லை என்பதை அவர்கள் பதிலளிப்பார்கள் என்று குர்ஆன் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. என்றால் இந்த தொழுகை விஷயத்துல சரியாக இருக்கணும். ஜகாத் கொடுக்கப்படாமல் போய்விட்டால் மறுமையில, ஏன்னா ஜகாத் பற்றி இன்றைக்கு பெரிய விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது. ஒருவருடைய சொத்து மதிப்பு இன்றைக்கு இருக்கிற 85 கிராம் தங்கத்திற்கு நிகரான ஒரு மதிப்பை, சொத்து மதிப்பை ஒருவர் வைத்திருக்கிறார் என்றால் ஜகாத் கொடுத்தாகணும். கொடுக்க தவறினால் மறுமையில் கடும் தண்டனை இருக்கிறது. பெரும் அவருடைய செல்வம் பாம்பாக மாறி, நான் தான் உன்னுடைய செல்வம் என்று கவ்வி பிடிக்கிற பல்வேறு விதமான பிரச்சனைகளை இறைவன் அவருக்கு தண்டனைகளாக வழங்கி இருக்கிறான் என்பதை இறைவன் சொல்லி காட்டுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி நீங்கள் பார்க்கிற போது அடுத்த விஷயமாக அல்லாஹ்வுடைய திருமறை வசனம் சொல்கிறது, நான்காவது அம்சமாக, வல் மூஃபூன பி அஹ்திஹிம் இதா ஆஹது, அவர்கள் வாக்களித்தால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள். இன்னைக்கு பலரிடத்தில் இல்லாமல் போய்விட்ட ஒரு பண்பாக பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாக்கு கொடுத்தால் மாறு செய்வதை நயவஞ்சக பண்பாக குறிப்பிட்டார்கள். அதனால்தான் இன்னைக்கு பலரிடத்திலையும் சொன்ன தேதியில அவர் வரமாட்டார், சொன்ன நேரத்திற்கு அவர் வரமாட்டார், சொன்னால் சொன்ன நேரத்திற்கு தரமாட்டார் என்கிற பெயர் வாங்குவது இன்றைக்கு ஒரு சாதாரணமாக பார்க்கிறோம். இன்னைக்கு பலரையும் அப்படி சுட்டிக்காட்ட முடிகிற அளவிற்கு அவர் பேசினால் அப்படித்தான், அவர் வாக்குறுதி அளித்தால் அப்படித்தான் என்று சொல்கிற அளவிற்கு மிக மோசமான நிலையில் இருக்கிறார்கள். என்றால் அப்ப இதுல மிகுந்த கவனம் செலுத்தணும். இதை சரியான முறையில் பேணுவது நல்லவர்களாக ஆவதற்குரிய அடிப்படையாக திருமறை வசனம் சொல்லி காட்டுகிறது. அதே மாதிரி பொறுமையை மேற்கொள்வது, வஸ்ஸாபிரீன ஃபில் பஅஸாய் வல்லர்ராய் வஹீனல் பஅஸ், அவர்கள் கடும் வறுமையிலேயும் நோயிலேயும் போர்க்காலத்திலேயும் பொறுமையை மேற்கொள்வார்கள், இவர்கள்தான் நன்மை செய்வோர் என்று இறைவன் சொல்கிறான். நன்மை செய்வோர்னா பொறுமையை மேற்கொள்வாங்க. எப்படியான சூழலாக இருக்கட்டுமே, கடும் வறுமை இருக்கட்டும், ஒண்ணுமே இல்லாமல் போகட்டும், அல்லாஹ் ஆகட்டும், அல்லாஹ்வை திட்டுவதோ வேறு மாதிரியான காரியங்களில் ஈடுபடுவதோ அப்படிலாம் இருக்காது. அவங்க அதை சமாளிப்பார்கள், பொறுமையாக ஏற்றுக்கொள்வார்கள். கடும் நோய் வரட்டுமே, நாம இறந்து போவோம் என்று அறிவிக்கட்டும், எதுவோ நடக்கட்டும், நிரந்தரமான உலகமா, பொறுமையாக அதை கையாளுகிற போது போர்க்காலமாக இருந்தாலும் அது நமக்கு நாம் நன்மை செய்வோராக ஆகி இல்லையூன் எனப்படக்கூடிய அந்த உயர்ந்த ஏட்டில் பதிவு செய்யப்படக்கூடியவராக நாம் உயர்ந்து மறுமையில் வெற்றியடைவோம் என்று இருக்கிற போது, அப்ப இந்த 5 பண்புகளை இந்த வசனங்கள் சொல்லி காண்பித்து விட்டு, உலாயிக அல்லதீன ஸதகு வ உலாயிக ஹுமுல் முத்தகூன், இவர்கள்தான் உண்மையாளர்கள், இவர்கள்தான் இறையச்சமுடையவர்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அப்ப இந்த நல்லவர்களுடைய பதிவேடு இந்த இல்லியூன்ல பதிவு செய்யப்பட வேண்டும் என்றால் இப்படியான நல்லவர்களாக நம்மை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதை நாம பார்க்கிறோம். ஆனா பொதுவா நம்முடைய நிலையை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மனிதர்கள் உலகத்தில் வாழக்கூடியவர்கள் நம்மை நல்லவர்களாக மதிப்பீடு செய்யணும், அவங்க நம்மளை நல்லவர்களாக பேச வேண்டும், நல்லவர்களாக அவங்க மதிப்பீடு செய்யணும் என்பதற்காக உழைக்கிறோமே ஒழிய, அல்லாஹ்விடத்தில் இருக்கிற அந்த உயர்ந்த பதிவேட்டில் நாம் எப்படியானவர்கள் என்கிற பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதில் நாம் இடம்பெற வேண்டும் என்பதில் இன்றைக்கு நம்முடைய கவனம் இல்லாத ஒரு நிலையை பார்க்கிறோம். அதுதான் மிக முக்கியமானதாக பார்க்கிறோம். சரி, அப்ப நல்லவர்களாக நம்மை உருவாக்கி கொள்கிற நேரத்தில் இந்த இல்லியூன்ல நாம் பதிவு செய்யப்படக்கூடிய அந்த பாக்கியத்தை பெறுவோம். முதல்ல இல்லியூன்னா என்ன, இதை இந்த வசனங்கள் மூலமாகவே நாம் அதுல
பெரும்பகுதியை நாம் அறிந்து கொள்ள முடியும். 18வது வசனத்தில் நீங்க பார்க்கலாம், கல்லா இன்ன கிதாபுல் அபராரி லஃபி இல்லியீன். இல்லியூன் என்பது நல்லவர்களின் பதிவேடு, நல்லவர்களுடைய பதிவேடு இல்லியூன்ல இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப முதலாவது அடிப்படை என்ன அப்படின்னா, இது ஒரு நல்லவர்களுடைய பதிவேடு என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். அடுத்து அல்லாஹ் என்ன செய்கிறான் அப்படின்னா, வமா அதுராக்கமா இல்லியூன், இல்லையூன் என்றால் என்னவென்று உனக்கு அறிவித்தது எது, எப்படி உனக்கு தெரியும் என்ற கேள்வி எழுப்புறான். பல வசனங்கள்ல இந்த ஒரு போங்க நாம பார்க்க முடியும். ஒரு விஷயத்தை, ஒரு கவன ஈர்ப்பை ஏற்படுத்தும் முகமாக இறைவன் ஒரு கேள்வி எழுப்பி அதற்கான பதிலை முன்வந்து வழங்குகிற பல வசனங்களை பார்க்கிற மாதிரி அதில் ஒன்றாக இந்த வசனத்தை பார்க்கிறோம். அல்லாஹ் இதுல நமக்கு சொல்லி காட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த வேதம் என்பது எப்படியானது, அது அந்த பதிவு செய்யப்படக்கூடிய பதிவேடு என்பது அது எப்படி நமக்கு தெரியுமா என்று அல்லாஹ் கேள்வி எழுப்பி விட்டு, கிதாபு மர்கூம், அது எழுதப்பட்ட ஒரு பதிவேடு என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அது எழுதப்பட்டதாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காண்பித்து விட்டு, யஸ்ஹதுல் முகர்ரபூன், நெருக்கமான வானவர்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த வசனங்கள்ல நமக்கு சொல்லப்படக்கூடிய இல்லையும்னா என்ன என்பதை தெளிவுபடுத்தும் பொழுது, முதலாவது அம்சம் அது நல்லவர்களுடைய பதிவேடு, இரண்டாவது அது ஒரு எழுதப்பட்ட பதிவேடு, மூன்றாவது அது நெருக்கமான வானவர்கள் அளவில் இருக்கிற, காணப்படுகிற, அவர்கள் பார்க்கிற அளவில் இருக்கிற ஒரு பதிவேடு என்கிற மூன்று அம்சங்களை இந்த வசனங்கள்ல இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த ஏட்டில் பதிவு செய்யப்படக்கூடிய நிலை இருக்குதுல, இதை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா மனிதனுக்கு இறைவன் எந்த மாதிரியான ஏற்பாடுகளை இந்த பதிவு செய்வதற்காக இறைவன் ஏற்பாடு செய்திருக்கிறான், இதனால் நாம் மறுமை வரைக்கும் நாம் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை அடையவிருக்கிறோம் என்று நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் கருவாக உருவாகி உயிர் பெறுவதற்கு முன்பாக இருந்து இவனுடைய அந்த பதிவு, இறைவனுடைய அந்த பதிவு செய்யப்படக்கூடிய அந்த பணிகள் தொடங்கி விடுகிறத நாம் பார்க்க முடியுது. உதாரணத்திற்கு நாம் பார்த்தோம்னா, முதலாவது அடிப்படையே வானவர்களை வைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வானா, ஒரு மனிதன் கருவாக உருவான பிறகு இந்த 40 நாள் நிறைவடைந்த உடனேயே சும்ம யபஅசுல்லாஹு இலைஹி மலக்கன், ஒரு வானவரை அல்லாஹ் அனுப்பி பி அர்பஇ கலிமாத்தின், 4 கட்டளைகளை தந்து அல்லாஹ் அனுப்புகிறான். அது என்னென்ன கட்டளைகள்? ஃபயுக்தபு அமலுஹு, அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதை அவர் எழுதிவிடுகிறார். வஅஜலுஹு, அவருடைய ஆயுள் தொடர்பாக எழுதப்படுகிறது. ரிஸ்குஹு, அவருடைய வாழ்வாதாரம் தொடர்பாக எழுதப்படுகிறது. சக்கியுன் அவ் சயீதுன், அவர் துர்பாக்கியசாலியா நர்பாக்கியசாலியா என்பது தீர்மானிக்கப்படுகிறது. அப்ப இதையெல்லாம் எழுதிவிட்டுத்தான் அவருக்கு உயிர் கொடுக்கப்படுகிறது என்கிற அளவிற்கு இந்த நபிமொழியை நாம் பார்க்க முடியுது. இது மாதிரி ஒரு உயிராக அவர் உருவான பிறகும் கூட ஒவ்வொரு மனிதனுக்கும் நியமிக்கப்பட்ட வானவர்கள் கண்காணிப்பாளர்களாக, அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை கண்காணிப்பாளர்களாகவும் அதை பதிவு செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கிறத பார்க்கிறோம். அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிற போது, இன்குல்லு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஹாஃபில், ஒவ்வொருவர் மீதும் கண்காணிப்பாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது எத்தலக்கல் முத்தலக்கியானி அனில் யமீனி வாணி சிமால் கைதுன் மா யல்ஃபிலு மின் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், வலப்புறமும் இடப்புறமும் பேசினாலும் எழுதுவதற்கு எழுதுகிற வானவர்கள் இருக்கிறார்கள், கண்காணிக்கக்கூடிய எழுத்தாளர்கள் இல்லாமல் இல்லை, அதை எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்று இறைவன் திருமறையிலே நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அப்படின்னா அப்ப இந்த அடிப்படைகளை நாம் பார்க்கணும். முதலாவது அடிப்படை, அப்ப இப்படியான பதிவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உயிர் கொடுக்கப்படுவதற்கு முன்பாகவே வானவர் எழுத தொடங்குகிறார், பதிவு செய்ய தொடங்குகிறார். ஒரு மனிதன் பிறந்த உடனேயே அவன் செய்யக்கூடியவற்றை எல்லாம் எடுத்தெழுதக்கூடிய வானவர்களை இறைவன் நியமிக்கிறான். அந்த அடிப்படையில் அந்த வானவர் எழுதி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம்னா, அடுத்ததாக இதனுடைய தொடர்ச்சி எப்படி அப்படின்னா, ஒருவர் மரணிக்கிற வரை இப்படியான எழுத்து வேலைகள் நடந்து மரணித்த பிறகும் கூட பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு ஏடு தான் இந்த குர்ஆன் வசனத்தில் நாம் பார்க்கிற முத்தஃபிஃபீன்ல இறைவன் சொல்லுகிற இந்த நாம் பார்க்கிற இல்லியூன் எனப்படக்கூடிய அந்த பதிவேடு. அது ஒரு மனிதர் இறந்த பிறகு பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு ஏடு என்பதை நாம ஹதீஸ்கள் மூலமாக பார்க்க முடியுது. எப்படியாக இந்த பதிவு நடக்கிறது என்பதை நாம் பார்க்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லித் தர்றாங்க.
ஒருவருடைய உயிர் கைப்பற்றப்படுவதிலிருந்து நபி அவர்கள் சொல்கிற அந்த செய்தியை நாம முஸ்னத் அகமதுல இடம்பெறுகிற அந்த செய்தியின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். முதல்ல அல்லாஹ் ஒரு முஃமினான அடியானை வானவர்கள் மூலமாக கைப்பற்றுகிற அந்த நிகழ்வு அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுகிற போது அந்த வானவர்கள் வருகிறார்களாம். நல்லவரை கைப்பற்ற போவதாக இருந்தால் அந்த வானவர்கள் சொர்க்கத்தினுடைய துணிகளை எடுத்துக்கொண்டு சொர்க்கத்தினுடைய நறுமணங்களோடு வந்து அவர் கண்ணுக்கு எட்டுகிற அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு அவங்க பார்ப்பதற்கு எப்படி இருப்பார்கள் என்றால் கஅன்ன உஜூஹஹும் அஷ்ஷம்ஸ், அப்படி சூரியனை போன்று பிரகாசமானவர்களாக அவர்கள் இருந்து இது மாதிரியான அந்த ஆடைகளோடு இது மாதிரியான நறுமணங்களோடு வந்து அமர்வார்கள். சும்ம யஜிஉ மலக்குல் மவுத், மலக்குல் மவுத் அங்கே அந்த வருகை தந்து அவர் மீது சலாம் சொல்லி அங்கு அவருடைய தலைக்கு அருகாமையில் அமர்ந்து ஐயத்துஹல் நஃப்சு தய்யிபா, தூய்மையான ஆத்மாவே என்று அழைத்து நீ இறைவனுடைய திருப்பொருத்தத்தின் பக்கமும் நீ இறைவனுடைய பாவ மன்னிப்பின் பக்கமும் நீ வெளியேறு என்று சொல்லி மிக எளிய முறையில் எப்படி ஒரு தோல் பையிலிருந்து தண்ணீர் வெளியேறுமோ அந்த அளவிற்கு மிக எளிமையான முறையில் நம்முடைய நல்லவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவருடைய உயிர் எடுக்கப்படும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அந்த வானவர்கள் சலாம் சொல்லி அவர்களை சொர்க்கத்தினுடைய அந்த அவர்கள் செல்வதற்கான அந்த நற்செய்தியை சொல்லி அவர்களுக்கு சரியான முறையில் மதிப்பளித்து இப்படியான ஒரு வாழ்த்தை சொல்லி அந்த உயிரை கைப்பற்றுகிறார்கள் என்கிற செய்திகளை நாம் பார்க்கிறோம். இன்னும் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுகிற போது அந்த சொர்க்கத்து ஆடையில் அந்த நறுமணத்தோடு சூழ்ந்திருக்கிற அந்த ஆடைகள்ல அவருடைய ரூஹ் வைக்கப்பட்டு அந்த கஸ்தூரி மனம் வீசுகிற அந்த ஆடையில் அந்த ரூஹை அந்த உயிரை சுமந்தவர்களாக வானவர்கள் முன்னேறுகிறார்கள், வானுலகத்திற்கு செல்கிறார்கள். முதல் வானத்தை நோக்கி சென்ற அந்த வானவர்களிடத்தில் திறக்குமாறு பணி கேட்கிற போது அந்த வானவர்கள் அந்த ஆத்மாவை வரவேற்று நிகழ்வுகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். அதே மாதிரி ஒவ்வொரு வானத்திற்காக சென்று இறுதியாக இல சமா இஸ்ஸாபிஆ 7வது வானத்திற்கு கொண்டு வரப்படுகிற போது தான் அல்லாஹ் சொல்கிறான் உக்துபு கிதாப அப்தி ஃபி இல்லியீன், இந்த என்னுடைய அடியாருடைய விஷயங்களை நீங்க இல்லியூன் எனப்படக்கூடிய இந்த பதிவேட்டில் நீங்கள் பதிவு செய்யுங்கள். வா ஐது இலல் அருள், பதிவு செய்துவிட்டு நீங்கள் பூமிக்கு அவரை அழைத்து செல்லுங்கள் என்று இறைவன் உத்தரவிடுகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம்னா, அப்ப அப்படியான இறைவனுடைய அந்த 7வது வானத்தில் போய் பதிவு செய்யப்படக்கூடிய இறந்த பிறகு பதிவு செய்யப்படக்கூடிய இறைவனுடைய கட்டளையின் அடிப்படையில் பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு ஏடுதான் இல்லியூன் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விளக்கம் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அப்ப இது நல்லவர்களுக்கு மட்டும் வாய்க்கிற வாய்ப்பு. கெட்டவர்களாக இருந்தால் சிஜ்ஜீன் எனப்படக்கூடிய அந்த ஏட்டில் பதிவு செய்யப்படக்கூடிய துர்வாடையுடைய மிக மோசமான பல தண்டனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு அவருடைய ஆத்மா கைப்பற்றப்பட்டு சிஜ்ஜீன் எனப்படக்கூடிய ஒரு பதிவேட்டில் பதிவு செய்யப்படும் என்கிற எச்சரிக்கையும் ஒரு புறம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்யறதை பார்க்கிறோம். அப்ப அவர்களுடைய பிரார்த்தனையோடு அவர்களுடைய வாழ்த்தோடு இந்த உயிர் கைப்பற்றப்பட்டு மீண்டும் இந்த உலகத்திற்கு கொண்டு வரப்பட்டு விட்ட உடனேயே தான் அந்த உடலில் சேர்த்த உடனேயே தான் மீண்டும் அவருக்கான அந்த வானவர்கள் வந்து கேட்கிறார்கள், மாதீனுக்க மர் ரப்புக்க என்கிற மாதிரியான கேள்விகளை, இந்த இறை தூதர் பற்றியான கேள்விகளை முன்வைக்கிற போது அந்த கேள்விகளுக்கான பதில்களை அளித்து சொர்க்க வாசிகளில் ஒருவராக அவர் நற்செய்தி சொல்லப்பட்டு அவருடைய கபர் விசாலமாக்கப்படுகிறது, அவருக்கு சொர்க்கம் எடுத்து காட்டப்படுகிறது, புது மாப்பிள்ளையை போன்று தூங்குகிற உறங்குகிற ஏற்பாடு அவருக்கு செய்து தரப்படுகிறது என்கிற நிகழ்வுகளை நபிமொழி வாயிலாக நாம் அறிந்து கொள்கிறோம் என்றால், அப்ப இப்படியான ஒரு நல்வாழ்க்கையை பெற வேண்டும் என்றால் அந்த உயர்ந்த இல்லியூன் எனப்படக்கூடிய ஏட்டில் பதிவு செய்யப்படக்கூடிய அளவிற்கு நல்லவர்களாக நம்மை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் பிரதானமான அடிப்படையாக பார்க்கிறோம். இப்ப இந்த பதிவு செய்யப்பட்ட இந்த ஏடு இதோட முடிஞ்சிருதா அப்படின்னா, இதனுடைய தொடர்ச்சி இந்த பதிவு செய்யப்படுகிற அந்த ஏட்டினுடைய அதனால் நாம் அடைகிற அந்த விளைவு இருக்குதுல, அத கபரோட நாம இல்லியூன்ல பதிவு செய்யப்பட்ட பிறகும் அந்த ஏடுக்கும் நமக்குமான தொடர்பு முடியல. திரும்ப அல்லாஹ் சூர் ஊதி மறுமை நாளில் அனைவரையும் எழுப்பி நிறுத்துகிற போது அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிறான், உலியல் கிதாப்,
அந்த ஒளியால் பிரகாசிக்க கூடிய நிலையில் இறைவன் பூமியை அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு உள்ளாக்கிய பிறகு அந்த புத்தகம் முன்வைக்கப்பட்ட பிறகு துதுஆ இலா கிதாபிஹா, அந்த புத்தகத்தை நோக்கி அனைவருக்கும் அழைப்பு கொடுக்கப்படும் என்கிற செய்தியை பார்க்கிறோம். ஏடு எப்படியான தன்மை படைத்ததாக இருக்கும் அப்படின்னா, யன்திகு பில் ஹக்கி, உண்மையை மட்டும் உறக்கச் சொல்கிற ஏடு, அது பொய் பேசாது, அது இல்லாத ஒன்றை எந்த அளவிற்கு அப்படின்னா, அந்த பதிவேடு பேசக்கூடிய உண்மை, அந்த துல்லிய தன்மையை அந்த பாவிகள் நாளைக்கு அதை பார்க்கிற போது சொல்லிக் கொள்வார்களாம், மாலி ஹாதல் கிதாப், இந்த பதிவேட்டிற்கு என்ன நேர்ந்தது, லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன், சின்ன விஷயத்தை கூட விடாம பெரிய விஷயம் உட்பட எல்லாத்தையும் பதிவு செய்திருக்கிறது, எல்லாத்தையும் அதுல எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்று புலம்புகிற அளவிற்கு, கை சேதப்பட்டு நிற்கிற அளவிற்கு அல்லாஹ் ஒரு ஏற்பாட்டை செய்வானாம். கழுத்துகள்ல அது மாட்டப்படுகிற ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு அரங்கேறும் என்கிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி நாம் கவனித்து பார்க்கிற போது அல்லாஹ் அவர்களுடைய செயல்களை எல்லாம் சுட்டி காண்பித்து விட்டு, இக்ரா கிதாபக கஃபா பி நஃப்ஸிகல் யௌம அலைக ஹசீபா, நீதான் உனக்கு கணக்கெடுக்க நீயே போதுமானவன் என்று சொல்கிற அளவிற்கு ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் செய்வான். அந்த ஏற்பாட்டுல அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பிஷிமாலி, தன்னுடைய இடது கரத்தில் ஒருவர் வேதம் வழங்கப்பட்டு விட்டால் அவ்வளவுதான், இது வழங்கப்படாமலே இருந்திருக்கலாமே, இந்த வாழ்க்கை முடிந்திருக்கலாமே, உலகத்திலே நான் அனுபவித்த எதுவுமே என்னை காப்பாற்றவில்லையே என்று அல்லோலப்படுகிற நிலை அவருக்கு ஏற்படும். அதே மாதிரி அம்மாமன் ஊத்திய கிதாபு வரா லஹரி, அவருடைய முதுகுக்கு பின்னால் வேதம் கொடுக்கப்பட்டவராக இருந்தாலும் சுபூரா, அவர் அழிவையும் நரக நெருப்பில் வேகக்கூடிய ஒரு மிக மோசமான நிலையை அவர் அடைவார் என்று அந்த திருமறை வசனங்கள் சொல்லி காட்டுகிறது. யாருடைய ஏடு அம்மா மன் ஊத்திய கிதாபு பி யமீனி, அவருடைய வழக்கரத்தில் கொடுக்கப்படுகிறதோ ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிசாபை யஸீரா, எளிதான முறையில் அவருக்கு உள்ள விசாரணை நடக்கும். வயன்கலிபு இலா அஹ்லிஹி மஸ்ரூரா, அவர் நல்ல மகிழ்வோடு தன்னுடைய குடும்பத்தாரிடத்தில் செல்வார்கள் என்கிற ஒரு அடிப்படையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த மாதிரியாக நம்முடைய செயல்பாடுகளை நல்லவர்களாக உலகத்தில் வாழுகிற போது நம்மை உருவாக்கி கொள்கிற போது, மறுமையில் அந்த இல்லியூன் எனப்படக்கூடிய ஏட்டில் மரணத்திற்கு பிறகு அந்த 7வது வானத்தில் இறைவனுடைய உத்தரவின் பெயரில் பதிவு செய்யப்பட்டு, மறுமையில் வழக்கரத்தில் அந்த ஏட்டை பெற்று சொர்க்கவாசியாக இன்பத்தோடு வாழ்கிற வாழ்க்கையை பெற முடியும். அப்பேற்பட்ட வாழ்க்கையை இறைவன் அனைவருக்கும் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு முடிக்கிறேன். இதனுடைய தொடர்ச்சியான அந்த வசனங்களை அடுத்த நாளுடைய அந்த உரையில் நாம் காண்போம் இன்ஷா அல்லாஹ். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر.